ஓகே, வாட் அமௌண்ட் ஆஃப் பவர் டெலிவர்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பை த ஏசி சோர்ஸ் இன் த சர்க்யூட் zone. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 12 ஓம்னு கொடுத்துட்டாங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 8 ஓம்னு கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஓம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்கிறது விஆர்எம்எஸ் வோல்டேஜ். பவர் டெலிவர்டுனாவே ரெசிஸ்டன்ஸா கெப்பாசிட்டன்ஸா இண்டக்டரா? ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா டெலிவர்டு டெசிபேட்டட் அப்படின்னாவே ரெசிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் பவர் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணும், எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணும். இது வந்து டிசிபேட் பண்ணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இதில் எவ்வளோ பவர் டெலிவரி ஆகும், இதில் எவ்வளோ பவர் டெலிவரி ஆகும், ரெண்டு பவரையும் கூட்டிட வேண்டியதான். ஏன்னா பேரலல் சர்க்யூட் இல்லையா? ரைட். இதில் என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னா, இவங்க எல் கொடுத்துட்டு எக்ஸல் கண்டுபிடிக்க சொல்ல, அவங்களே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. சரி, ஃபஸ்ட் கண்டுபிடிக்குமா? ரைட். ஃபஸ்ட் என்னது? இந்த ஏபி டைம் எடுத்துங்க. இந்த ஏபி டைமில் என்ன பார்க்கணும்? ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணுமா? இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரியாக்டன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம என்ன சொல்லுவோம்? இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இசட்ஏபி. அப்போ என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். அதனால் ஃபார்முலா கொடுத்துட்டு எழுதிடுவோம். எக்ஸி ஸ்கொயர் இல்லைனா ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் கூட எழுதலாம். R1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். என்ன வாய்ப்பாடு இதுக்கு? R1 5 ஸ்கொயர் அளவு 25, அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸி 12 ஸ்கொயர் அளவு 144. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ரூட் 169. அப்போ ரூட் எடுத்தால் 13 ஓம். அப்போ இம்பிடன்ஸ் எவ்வளவு இதுக்கு? ரெண்டு சேர்த்து 13 ஓம். இதுவும் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆனால் இது வேறு காம்பனண்ட்டு, இது வேறு காம்பனண்ட்டு. அப்போ இசட்ஏபி என்னது? 13 ஓம். ரைட். இதுக்கு கரண்ட் வேணும்ல? அப்போ கரண்ட்டுக்கு என்னது? I1 = V/R. ஸோ VRMS எவ்வளவு? 130 வோல்ட் பை ஆரா இசட்டா? இசட்டு 13. பாருங்க லட்டு மாதிரி அடியுது. அப்போ I1 10 ஆம்பியர். ரைட். இடம்லாம் இங்கே எழுதிடலாம். அடுத்து யார்? CD. அப்போ ZCD இங்கே எழுதிடுவோம். ZCD அதே ஃபார்முலா தானே. ஆனால் என்ன வரும்? XL ஸ்கொயர்னு வரும். ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. R2 ஸ்கொயர் அளவு 36. ஏன்னா இதே ஃபார்முலா தானே. ப்ளஸ் இந்த ஸ்கொயர் அளவு 8 ஸ்கொயர் 64. அப்போ எவ்வளோ வரும்? ரூட் 100. அப்போ எவ்வளவு? 10 ஓம். அப்போ இசட்சிடி எவ்வளவு? 10 ஓம். வழக்கம் போல் என்னது? அதோட கரண்ட். அப்போ என்னது? அது I2ன்னு வச்சுக்கலாமா? I2 = இதே வோல்டேஜ் தானே இங்கேயும் எடுக்கும், இதே வோல்டேஜ் தான் இங்கேயும் எடுக்கும். ஏன்னா பேரலாக சேம். அப்போ அதே வோல்டேஜ் தான். V/Z. இசட் அளவு 10. அப்போ அளவு 13 ஆம்பியர். கிளியர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பவர் டெலிவர்டு. அப்போ இங்கே பவர் ரெசிஸ்டன்ஸை தான் பார்க்கணும். பவருக்கு என்ன ஃபார்முலா? V/I²R V²/R. நம்ம எதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? I. அப்போ I²R. அப்போ டோட்டல் பவர் என்னது? I1 ஸ்கொயர் R1 ப்ளஸ் I2 ஸ்கொயர் R2. அவ்வளோதான். I1 ஸ்கொயர் அளவு எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இது 10 ஆம்பியர். அப்போ 10 ஸ்கொயர் அளவு 100 இன்ட்டு R1 எவ்வளவு? 5. ஓகே, ப்ராக்கெட் போட்டுக்குவோம், ஏன்னா இது கண்டினியூவாக வருது. I2 ஸ்கொயர் அளவு 13 ஸ்கொயர் 169. R2 எவ்வளவு? 6 ஓம். ரைட். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 500. இதை மல்டிப்ளை பண்ணால் 500 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 6 54, மீதி 5, 6 6 36, 5 41, 4 1 6 6 4 10. அப்போ எவ்வளோ வரும்? 410. அப்போ என்ன வரும்? 5 வாட்ஸ். இதை கூட்டி பாருங்கள். உங்களை 1014 1500 இந்த மாதிரி பார்த்துங்க.